Okay, next என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss about meter bridge. Okay, so next பார்க்க போகிறது மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இதுக்கு பேரே ஏன் மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அதாவது ஒரு மீட்டர், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயரோட லெங்த் வந்து 1 மீட்டர். ஓகேவா, அதனால இதுக்கு பேரே வந்து மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மீட்டர்னா எவ்வளோ அர்த்தம்னா 100 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது என்ன எழுதிரும் ஃபஸ்ட்டு, an experimental setup used to measure the, ஸோ மீட்டர் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா an experimental setup used to, okay, an experimental setup used to measure, okay, an experimental setup used to measure the unknown resistance, used to measure the unknown resistance, okay, used to measure the unknown resistance using in the principle of galvanometer. Okay, unknown using the principle of galvanometer, sorry, using the principle of balanced, using the principle of balanced Wheatstone bridge. Okay, an experimental setup used to measure the unknown resistance using the principle of balanced Wheatstone bridge. So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, say we have a circuit, okay, so an experimental setup used to measure the unknown resistance using a principle of balanced Wheatstone bridge. So இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we have a 2 resistance, so இதோட செட்டப் இப்படி தான் இருக்கும். Okay, so இங்கேருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் we have, okay, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are connecting to a wire. Okay, so we are connecting this to a wire like this. ஒரு ஒயரில் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் இருந்து we have a battery, இந்த மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் செட்டப்பை. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஓவரால் லெங்த் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லுவோம் அப்படின்னா வில் சே தட் இஸ் 100 சென்டிமீட்டர் as we discussed. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், ஒன்று வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓவரால் லெங்த் எல், இது பேட்ரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேல்வனோமீட்டர் சே, ஸோ இங்கேருந்து ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாக்கி ஒயரை வந்து கேல்வனோமீட்டர்லேருந்து இங்கேனா இந்த மாதிரி நம்ம ஜாக்கியை கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த லெங்த் ஏ, இது பி, இது ஜாக்கி ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது சேம் கான்செப்ட் ஆஸ் த Wheatstone bridge. Wheatstone bridgeல நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1/R2 ஈக்குவல் டு R3/R4னா எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஸோ இப்போ டோட்டல் லெங்த் வந்து, ஸோ திஸ் இஸ் ஓவரால் லெங்த் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த லெங்த் வந்து என்னது, ஓவரால் லெங்த் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை நம்ம என்ன எழுதுவோம், we can write this as a 100 minus L அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இந்த லெங்த் எல்னா, ஸோ ஓவரால் லெங்த் எல் அப்படின்னா இது வந்து 100 minus L. அப்போ இது என்ன மீதி ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, this states that the unknown resistance divided by the overall length L. Okay, if this is L, okay, so we can take this length is L. அப்போ இந்த லெங்த்தை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா we can take this length as 100 minus L. ஓகே, ஸோ ஓவரால் லெங்த் 100னா L போச்சுன்னா இது மீதி 100 minus L. ஃபைன், எப்படி இருந்தாலும் ரிவர்ஸில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இது மீட்டர் பிரிட்ஜ் என்ன சொல்கிறோம், we are finding the unknown resistance இல்லையா. ஸோ பேலன்சிங் the same thing, அதாவது the condition is resistance of known divided by இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எழுதுவோம், அதுக்கு பதிலாக பேலன்சிங் லெங்த் எழுதணும், that is L would be equal to the resistance of unknown divided by 100 minus L. That's all. So what would be the resistance of unknown? The resistance of unknown would be known resistance by length into 100 minus L. So this would be the unknown resistance. அவ்வளோதான். அதாவது Wheatstone bridgeல R1/R2 ஈக்குவல் டு R3/R4 எழுதுவோம், இங்கே வந்து
RK by L would be equal to RUK by 100 minus L, known minus unknown resistance. This is what Wheatstone bridge. So இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.